ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கும் ஒரு சிறப்பான வாரத்துக்குள்ளே அதி உன்னதமான சிறப்பை கொண்டது இந்த புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். சங்கடகர சதுர்த்தி இந்த விநாயகர் ஆலயங்களிலே பொதுவாக இந்த மாதத்திலே வளர்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி, தேய்பிறையிலே வருகின்ற சங்கடகர சதுர்த்தி, இவ்வாறு விநாயகர் ஆலயங்களில் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அவற்றெல்லாம் நான் சென்று பிரார்த்தனை செய்து விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியவன் விநாயகன். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாள் தவறாமல் யாரெல்லாம் விநாயகரை அருகம்புற்கள் கொண்டு மலர்கள் கொண்டு வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. இப்பொழுது இந்த பிதர்களை வேண்டி விரதமிருந்து சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்கின்றதாகிய மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம் தேய்பிறை பிரதமையிலே ஆரம்பித்து அமாவாசை வரையிலே, இது பொதுவாக 15 திதிகள், பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அட்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை என்று வரும். இம்முறை அந்த ஒரு நாளிலே 2 திதிகள் வந்ததினாலே 14 நாளுக்குள் இந்த 15 திதிகளும் வருகின்றது. இந்த முறை 14 நாட்கள் 8ஆம் திகதி ஆரம்பித்த இந்த மகாலயபட்சமானது 21ஆம் திகதி அமாவாசையோடு நிறைவு பெறுகின்றது. இந்த மகாலயபட்ச காலங்களிலே யார் யாரெல்லாம் விரதமிருந்து யாருக்காக வேணுமானாலும் சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த காலம். இப்ப நாம் பொதுவாக மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலே இந்த பிதர்களுக்கான தர்ப்பணங்கள் செய்ய தவறியிருந்தால், அது வருஷ சிரார்த்தங்களை நாம் செய்வதற்கு மறந்திருந்தால், அது தவறியிருந்தால் இந்த மகாலய பட்சத்திலே நிவர்த்தியாகுமா. அதனாலதான் இந்த மகாலய பட்சம் கண்டிப்பாக நாம் மாதங்கள் தோறும் அமாவாசையை தர்ப்பணம் செய்ய தவறினவர்கள் இந்த மகாலய பட்சத்திலே கண்டிப்பாக இந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அவ்வாறு தொடர்ச்சியாக
இந்த 14 நாளுக்குள்ளே அடங்குகிற 15 திதிகளிலும் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மகாபரணி என்று இது நாள் குறிப்பு காலண்டரிலே குறிப்பிடப்பட்டிருக்க மகாபரணி அன்று சிறந்த நாள். அதேபோல கபில சஷ்டி என்று இதெல்லாம் இந்த பஞ்சாங்க கலந்தலை குறிப்பிட்டிருப்பார். அந்த நாள் சிராத்தம் செய்வதற்கு சிறப்பு. மத்திய அஷ்டமி சிராத்தம் செய்வதற்கு சிறப்பு. அவர் அந்த சிறந்த நாட்களிலாவது இந்த சிராத்தங்களை செய்ய வேண்டும். அதேபோல சஸ்திரகத மாலயம் என்கின்ற நாளிலே, அதுவும் முடியாதவர்கள் அமாவாசை நாளிலாவது இந்த சிரார்த்தங்களை செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பிதர்களுக்கான மாலைய சிரார்த்தத்தை யாரும் தவறவிடக்கூடாது. அவ்வாறு தவறவிட்டால் பிதர்களுடைய தோஷம் கிடைத்துவிடும், பிதிர்தோஷம் நமக்கு வந்துவிடும். வாழ்விய கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் வந்துவிடும். அதற்காகத்தான் முன்னோர்கள் எல்லாம் இவ்வாறு வழிவகுத்தார்கள். இந்த 15 திதிகளிலும் மாலைய பட்சத்திலே ஒரு நாளைக்காவது நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் இந்த 15 திதிகளிலும் தர்ப்பணங்களை செய்து அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து பொட்டு வைத்து மலர் மாலை சாத்தி சாம்பிராணி தூவமிட்டு படையல் படைத்து தேவார திருமுறைகளை எல்லாம் பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, அவர்களுக்கு விருப்பமான பதார்த்தங்களை வைப்பது. அவ்வாறு அதனாலேதான் இவை இந்த பிதிர்களுக்கு படைக்கப்படுகின்ற பதார்த்த உணவுகள் வீட்டிலே சமைத்த உணவுகளை மட்டும் பிதிர்களுக்கு வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பெற வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த மாலையபட்சம் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.